நவீனுக்கும் துர்காக்கும் ஆர்த்தி எடுக்கிறாங்க நம்ம பரமேஸ்வரி பாட்டி. நம்ம எதுக்கும் அம்மா கிட்ட போய் ஒரு வார்த்தை பேசிட்டு வந்துடணுங்க. அம்மா தான் காரணம்னு சொல்லிட்டு நான் கண்ணா அப்படின்னான்னு திட்டி வச்சுட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. சரிம்மா போயிட்டு வந்துடுறோம். நிச்சயம் உங்களை ஏற்றுக்கிறது கூட வாய்ப்பு இருக்குது. அவங்க கிட்ட அன்பா பாசமாக பேசு. சாமுண்டேஸ்வரி என்னதான் திட்டினாலும் எனக்கு இந்த வீட்டில் இருக்க உரிமை இருக்குன்னு ஏதாவது ஒன்று பேசு, சரியா? சரி, ஆனால் அவ்வளோ சீக்கிரம் அம்மாலாம் ஒத்துக்க மாட்டாங்கன்னு தான் நான் நம்புகிறேன் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கிறப்ப கேஷுவலாக வீட்டு வாசலில் நிற்கிறாங்க. இப்போ நம்ம எப்படி உள்ளே போகிறதுன்னு தெரியலையே, அம்மா வேற நான் அந்த திட்டிட்டேன் அப்படின்னு சொல்லும்போது, இதெல்லாம் தெரிஞ்சு செஞ்சோமா, தெரியாமல் தானே நடந்துச்சு, வா உள்ளே போகலாம். நம்ம வீட்டுக்குள்ளே வரத்துக்கு நம்ம யார்கிட்ட அனுமதி கேட்கணும், அத்தையை கூட நம்ம காப்பாற்றணும்ல, அதுக்காவது நிச்சயம் நம்மளை ஏற்றுப்பாங்கன்னு சொல்லிட்டு அத்தை காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நவீனும் துர்காவும் வீட்டுக்குள்ளே வரலான்னு இருக்காங்க. என்னடா அது, நவீன் திருப்பி இந்த வீட்டுக்குள்ளே வந்துட்டானா? யாரை வச்சு இந்த குடும்பத்தை பிரிக்கலான்னு நினச்சனோ அவன் திருப்பி இந்த வீட்டுக்குள்ளே வந்துட்டானா? இதை என்னால் ஜீர்ணிக்கவே முடியலையே அப்படின்னு சந்திரா சொல்லிட்டு இருக்காங்க. இவங்க எல்லாரும் குடும்பமாக ஒத்துமையாக இருப்பாங்க, என் குடும்பத்தை தூக்கி உள்ளே வச்சுட்டாங்களே, இதெல்லாம் நான் எங்கே போய் கஷ்டப்படுறதுன்னு தெரியலங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கிறப்ப, என்னப்பா இவனுக்கு இவ்வளோ தைரியம் வந்துருச்சா? எதுக்காக இவன் வீட்டுக்குள்ளே வரான்னு தெரியலையே, ஏண்டா நவீன் நாங்கள் சொன்னதுக்கப்புறம் வரலாம்ல அப்படின்னு துர்கா கிட்டேயும் நவீன் கிட்டேயும் பேசுகிறாங்க. ரேவதி, மயில் வாகனம் எல்லாரும் சொல்லிட்டு இருக்காங்க ராஜாலேருந்து. ஏய் இப்படியே தள்ளிக்கிட்டே இருந்தா நாங்கள் என்னைக்கிடா அத்தையை பார்க்கறது, மன்னிப்பு கேட்கறது? ஏதாவது ஒரு விஷயம் நடந்து தானே ஆகணும். அதனால தான் அத்தைக்கிட்ட துர்கா மன்னிப்பு கேட்கணும்னு கேட்குறா. அதுக்கு எல்லா உரிமையும் அவளுக்கு இருக்குல்ல அப்படின்னு சொல்லும்போது, இது எங்கே கொண்டு போய் முடிய போகுதுன்னு தெரில. சரி சகலை பார்த்துக்கலாம், துர்கா உள்ளே போன்னு சொன்னோன்னே அப்படியே துர்கா மாட்டுக்கும் என்ன ஏதுன்னு கேட்காம வீட்டுக்குள்ளே வந்துட்டாங்க எப்போதும் போல். அம்மா நான் உன்கிட்ட மன்னிப்பு கேட்கலாம் தாம்மா வந்தேன். நான் நடந்த விஷயத்துக்கெல்லாம் உன் மேலே கோவப்பட்டிருக்கக்கூடாது. எங்கள் அம்மா யார், சின்ன வயசுலேருந்து நான் பார்த்துருக்கேன்ல, என்னை மன்னிச்சிருமா அப்படின்னு சொல்லி பேச்ச ஆரம்பிக்கும் போது, என்னது மன்னிப்பா? ஐயோ ஐயோன்னு சிரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. என்னம்மா சிரிச்சுக்கிட்டு இருக்க, எங்களை ஏற்றுக்கிட்டியா அப்படின்னு சொல்லும்போது, எதுக்காக? நான் முன்ன பின்ன தெரியாதவங்கள நான் ஏற்றுக்க போகிறேன், சொல்லு பார்ப்போம் அப்படின்னு சொல்லி திருப்பியும் பழையபடி கோவத்தில் பேசும்போது தான் சந்திரா கொஞ்சமாவது சிரிக்கிறாங்க. பரவாயில்ல, நம்ம நினச்சது நடக்காட்டா கூட அக்கா எப்போதும் போல் கோவமாக தான் இருக்கா, அதில் மாற்றுக்கிறதுக்கு இடமே இல்லைங்கிற மாதிரி கேவலமாக சந்திரா யோசிச்சுட்டு இருக்காங்க. அக்கா இது எல்லாத்துக்கும் காரணம் துர்கா தான் அக்கா, துர்கா தானே காரணமாக இருக்கிறப்ப உன்னை உள்ள தூக்கி வச்சுட்டான்னு சொல்லி சொன்ன உடனே கார்த்தி, மயில் வாங்கணும், துர்கா எல்லாரும் செம்மையா முறைக்கிறாங்க. ஐயோ இனிமேட்டு வாயை திறக்கக்கூடாது, அப்புறம் எனக்கு தான் சம்மந்தம் இருக்குன்னு சொல்லிட்டாங்கன்னா அப்புறம் ரொம்ப கஷ்டமாயிடுங்கிற மாதிரி யோசிச்சுட்டு அமைதியாகிடுறாங்க. ஏய் அவ்வளோ எதுக்கடி முறைக்கிறீங்க, ஏன்னா சில பல உண்மையெல்லாம் மறைஞ்சிருக்குல்ல அப்படின்னு நவீன் யோசிக்கும் போது, ஏய் நவீன் யார் வேணா நீங்கள் பேசலாம், ஆனால் நீ வாயே திறக்கக்கூடாது, இன்னமும் உன் மேலே எனக்கு கோவம் குறையவே இல்லைங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. ஒரு பக்கம் என்னடா அது இப்படியெல்லாம் நடக்குது, அத்தை தயவு செஞ்சு துர்கா என்னதான் சொல்ல வரான்னு கேட்கலாமேன்னு சுற்றி இருக்கிற சாமுண்டேஸ்வரியோட பொண்ணுங்களும் மாப்பிள்ளைங்களும் பேசணுன்னே, மாப்பிள்ளைங்களா உங்களுக்கு எல்லா விஷயத்துலையும் கரிசனை காட்டுறீங்க, ஆனால் சாமுண்டேஸ்வரியா நீங்கள் கூடிய சீக்கிரம் மாறணும். ஏன்னா எல்லார்கிட்டையும் நல்ல விதமாக நடந்துக்கிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், நம்மளை யாரும் மதிக்க மாட்டாங்க, புரிஞ்சுக்கங்க அப்படின்னு சொல்லும்போது, விட்டு கொடுத்து போகிறது சொந்தத்தில் ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை, விடுங்க மாப்பிள்ள நான் பார்த்துக்கிறேன், துர்கா என் கூடையே இருந்தவ, நான் அவளை தூக்கி வளர்த்துவேன், அப்படி இருக்கிற சூழ்நிலையில் நான் எப்படியெல்லாம் இருந்துப்பேன், எப்படியெல்லாம் கோவப்படுவேன், எந்த விஷயத்தில் உண்மை சொல்வேன் பொய் சொல்லுவேன்னு அவளுக்கு நல்லாவே தெரியும். அப்படி இருக்கிற நேரத்தில் என்ன இது மாதிரி ஒரு காரியத்தில் சம்மந்தப்படுத்தி பேசிட்டால, நிச்சயம் யாரை வேணான்னு மன்னிப்பேன், ஆனால் துர்காவை மன்னிக்கவே மாட்டேன். அம்மா எனக்கு ஒரு கோவத்துலேயும் ஒரு ஆதங்கத்துலேயும் நான் அப்படி பேசிட்டேன், தப்பு தாம்மா மன்னிச்சிருங்கிற மாதிரி, என்ன நீ மன்னிக்க மாட்டியா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, நான் தான் சொல்லிட்டேன்ல உன்னை நான் எதுக்கு மன்னிக்கணும், யாருக்கோ ஒருத்தர் என்னை பற்றி தப்பாக புரிஞ்சிருக்காங்கன்னு சொல்லிட்டு நான் எதுக்கு வருத்தப்படணும், நீ யாரோ ஒருத்தி தான். அம்மா என்னம்மா சொல்கிற, நான் உன்னோட பொண்ணுமா, அதெல்லாம் முன்னாடி எப்பயோ நீ தான் மண்டபத்தில் என் பேச்சை மீறி நீ தான் போயிட்டல்ல, அப்படி இருக்க போது நீ யாரு, ஏன் பொண்ணெல்லாம் கிடையவே கிடையாது, சாமுண்டேஸ்வரி சொன்னது தான் அப்படின்னு சொல்லும்போது, அம்மா கண்டிப்பாக நாங்கள் எதுக்காக உரிமையில் இந்த வீட்டுக்கு வந்திருக்கோன்னா, நாங்கள் செஞ்சது தப்பாக இருந்தால் அது ஓப்பனாக மன்னிப்பு கேட்டுறணும், அது தப்பு தான், உன்னை பற்றி தெரிஞ்சிருந்தோம், நான் புருஷன் மேலே பாசத்தில்
இப்படியெல்லாம் வந்து நடந்துக்கிட்டேன் அப்படின்னு சொல்லும்போது, சரி உனக்கு நான் அம்மாவா ஒரு காலத்தில் இருந்தேன்ல, அப்போனா நீ என்ன பண்ணியிருக்கணும், அம்மா இது மாதிரிலாம் செய்ய மாட்டாங்களே, பிடிக்குதோ பிடிக்கலையோ மூஞ்சிக்கு நேராக சொல்லி தானே பழக்கம், இப்படியெல்லாம் ப்ளே பண்ண மாட்டாங்க, சிவனாண்டி காரணமாக இருப்பான்னு கொஞ்சம் கூட யோசிக்காம இப்படியெல்லாம் பண்ணிட்டல, நான் எப்படி உன்னை மன்னிப்பேன், அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லை, மரியாதையாக இங்கேருந்து போயிடு, இன்னொன்று என்னைக்காவது நான் உன்னை ஏற்றுப்பேன்னு உன் மனதளவில் மாற்றம் வரும்னு நினச்சேன்னா அதை இப்பயே அழிச்சிட்டு போயிடு, இன்னொரு வாட்டி நீ இந்த வீட்டிலையே வந்து வரக்கூடாது, ஏன் வீட்டுக்குள்ளே வரணும்னா எனக்கு பிடிக்காதவங்கள நான் என்றைக்குமே வர விட மாட்டேன், கேட்காம வந்துட்ட மரியாதையாக இங்கேருந்து போயிடுங்கிற மாதிரி சொன்னோன்னே நவீன் வந்து யோசிக்கிறாங்க, அத்தை இன்னைக்கு வேணாம் நீங்கள் எங்களை ஏற்றுக்காமல் இருக்கலாம், ஆனால் என்னைக்காவது ஒரு நாள் நீங்களே கூப்பிட்டு வச்சு எங்களுக்கு எல்லாம் செய்ய வேண்டியதெல்லாம் உங்கள் முன்னாடி விருந்துலேருந்து எல்லாம் எங்களுக்கு வச்சு தருவீங்கன்னு சொல்கிறாங்க, உன்னை நான் எங்கள் வீட்டுக்குள்ளேயே விட மாட்டேனா, இதில் உன்னை மாப்பிள்ளைன்னு மன்னிச்சு நான் உன்னை ஏற்றுக்கிட்டு விருந்து வேற வைப்பேங்கிறியா, அதுவும் உங்கள் கையால் நீங்களே எங்கள் இலையில பரிமாறுவீங்கிற அளவுக்கு நவீன் வந்து பேசுகிறாங்க. நாங்கள் என்ன தப்பு பண்ணிட்டோம், ஒன்றும் தப்பு பண்ணலையே அப்படின்னு பார்த்தா, நான் செஞ்சது தப்புனா நீங்கள் துர்காவுக்கு பார்த்த மாப்பிள்ளையும் தப்பான ஒருத்தர் தானே, அது தெரிஞ்சு தானே நான் வந்து தாலி கட்டினேன் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல நியாயமாக வந்து பேசுகிறாங்க நம்ம நவீன். இதை கேட்ட உடனே, பாத்தியா இவனை விட்டா என்னென்னலாம் வந்து பேசிக்கிட்டு இருக்கான், நான் செஞ்ச தப்பையே வந்து சொல்லிக்கிட்டு இருக்கானே அப்படின்னு சொல்லும்போது, நவீன் இதை இங்கே பேச வேண்டிய அவசியம் இல்லை, தேவையில்லை, நீ வேற புதுசாக எதுவும் ஆரம்பிக்காத அப்படின்னு சொன்னேன், போகிறோம் அத்தை, ஆனால் திருப்பியும் கண்டிப்பாக வருவோம், அதை யாராலையும் மாற்ற முடியாதுங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காங்க. ஒரு பக்கம் உச்சக்கட்ட கோபத்தில் வந்து இருக்காங்க நம்ம சந்திரா, என் புருஷன் உள்ளே இருக்காப்லேயே கஷ்டப்படுற மாதிரி ஆயிடுச்சு, இப்போ அவரை எப்படி வெளியில் கொண்டு வர போகிறோம் தெரியல, நல்லபடியாக வந்து சூப்பராக திட்டம் போட்டோம், கடைசி நேரத்தில் எல்லாமே வந்து தலைகீழ ஆகி போச்சுன்னு அவங்க வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க. அம்மா என்னம்மா நினச்சிட்டு இருக்க, துர்காவை நீ மன்னிக்க மாட்டியா, அவள் பாவம் இல்லையாம்மா, அவளுக்கு உன்னை விட்டா வேற யாருமா இருக்கா, சின்ன வயசுலேருந்து நீ தானம்மா வந்து அவளை நல்ல விதமாக வந்து பார்த்துக்கிட்ட, நான் பார்த்துக்கிட்டேன், அதனால எனக்கு என்னங்கிற மாதிரி கேட்டுருந்தேன். ரொம்ப ஃபீல் பண்ணிகிட்டு இருக்காங்க. என்னம்மா நீ இப்படியெல்லாம் பேசிகிட்டு இருக்க, அம்மாவுக்கு பிடிக்காத விஷயத்தை பற்றி யாரும் பேசாதீங்கன்னு சந்திரா சொன்னோன்னா அப்படியே அமைதியாக இருக்காங்க. அப்படியே கேஷுவலாக வந்து அவங்க மாட்டுக்கு போயிட்டுருக்காங்க. அந்த இடத்துல இருப்பினும் அவங்களுக்கு துர்காவை மன்னிக்கணும் தான் தோணுது. இருந்தாலும் அவங்களுக்கு மண்டபத்தில் நடந்த விஷயத்தெல்லாம் சந்திரா முன்கூட்டியே வந்து சொல்லியிருக்காங்க. அக்கா நிச்சயம் நீ நவீனையும் துர்காவையும் மன்னிக்கவே கூடாது, பார்த்துக்கக்கா அப்படின்னு சொன்னதுனால தான் அவங்களுக்கு கோபம் இன்னமும் அதிகமாக இருக்குது. இது தெரியாமல் இவங்க சமாதானத்தை பண்ணுறதுக்கு எல்லாம் யோசிச்சுட்டு இருக்காங்க. அது வேலைக்கே ஆகலை. ஒட்டுமொத்த குடும்பமும் எப்போ இந்த சூழ்நிலை மாறும் தெரியாமல் யோசிக்கிறாங்க. நவீன் இந்த வீட்டு வாசலில் வந்து நிற்கிறாங்க. துர்காவும் அவங்க 2 பேரும் வந்து திங்க் பண்ணுறாங்க, இன்னொரும் நமக்கு எப்படியெல்லாம் வந்து இருந்திருக்க வேண்டியது, இந்த வீட்டில் அம்மாவோட சம்மதம் மட்டும் இருந்தா, அந்த சம்மதத்துக்காக தான் நம்ம இன்னமும் காத்துக்கிட்டு இருக்கோன்னு யோசிக்கும்போது, நிச்சயம் இதெல்லாம் நடக்கும் துர்கா, நீ எதுக்கும் கவலைப்படாத, பாட்டி வீட்டுக்கு நம்ம போவோம்னு சொல்லிட்டு நவீனும் துர்காவும் பாட்டி வீட்டுக்கு வந்து போகிற மாதிரி காட்டுறாங்க. வெயிட் பண்ணி பார்ப்போம்.